வந்து நாங்கள் இங்கே மொத்தமாக ஆம்பளைங்க இல்லாமல் நாங்கள் நிற்கிறோம். ஆனால் எவ்வளோ தூரம் மோசமாக எங்களை ட்ரீட் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை. இருக்க சிவில் கேஸ் பெண்டிங்கில் இருக்குண்ணா. அவங்க வந்து சிவில் கேஸில் வந்து பாம் கேஸும் எங்களோட கன்ஃபியூஷன் ஆகிருக்கு. அது இன்னும் ஸ்டில் சம்மன் பெண்டிங்கில் இருக்குது. தெரியல, அது வந்து இந்த ஆப்லேயே இருக்குது. கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஏதோ மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்குன்னு சொல்லி ஆர்டர் 8ஆம் தேதி பெண்டிங்கில் இருக்குது. அவங்க திங்ஸ் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வெயிட் எங்கள் கிட்ட எந்த தீவுமே இல்லை. அவங்க போகிறப்ப எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் வரப்போ எடுத்துக்கோ, ஆனால் இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். குழந்தைவங்க நான் தான் தனியாக இருக்கோம். இவங்க ஏதாவது வந்து பண்ணாங்கன்னா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. வீட்டில் என்னென்ன பொருள் வச்சுருக்கீங்களோட? எங்களோட ஜுவல்ஸ் நான் கல்யாணம் அப்பயே போட்டதுனா அது எல்லாமே அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அது நகையை கேட்டால் ஒரு சண்டை வரும். வீட்டில் 75 பவுன் நகை போட்டாங்க. வெள்ளி ஜாமான் ஒரு 5 லட்சம். எங்கள் அப்பா வரப்போ போகிறப்பெல்லாம் காசு கொடுத்து 8 லட்சம் ரூபா. எதுவுமே என்கிட்ட சிங்கிள் பைசா கூட வச்சு போட மாட்டாங்க. எங்கள் அப்பாட்ட மேற்கொண்டு கேட்டு 2020 எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. ஊர்க்காரங்க எல்லாத்தையுமே கேளுங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன் கோயம்புத்தூர்லேயே கேளுங்க. ஈவன் பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. ஆனால் இப்போ அரசியல் கட்சிலாம் தெரியல. பெரிய பெரிய ஆளுங்க வந்தாங்க. அழகு ஜெயபாலன் அவங்களாம் கூட வந்து பேசிப்பாங்க. அழகு அவங்க பற்றி ரொம்ப மோசமாக பேசி ட்ரக் அடிக்கணும் அவங்களே ஒரு ப்ரூவ் பண்ணாங்க. நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறோம்? எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே பேசி பார்த்தாங்க. ஆர்கேங்கிறவரெலாம் வந்து பொண்ணுக்கிட்ட ஆர்கே எங்கள் மாமனார் காலில் கும்பிட்டு விழுந்தாங்க. நல்ல மகாலட்சுமியாக இருக்கா வாமா அப்படிலாம் சொல்லி தான் கூப்பிட்டு பொண்ணு கேட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து வரவே இல்லை. 5 தடவை பொண்ணு பார்க்க வரல. கடைசியாக பேசி முடிக்கிறப்ப தான் அவரை கூப்பிட்டு வந்து காமிச்சாங்க. நாங்கள் சரி கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம ஸ்மூத்தாக கொண்டு போகணும்னு சொல்லி எவ்வளவோ போராடி பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து நீதி கிடைக்க மாட்டேங்குது. நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியல. அப்படி நீங்கள் சொல்லுங்கள். அடிச்சு இந்த கையெல்லாம் இப்படி ஆயிருக்கு. கை அடிச்சு அபியூஸான கெட்ட வார்த்தை வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து அடிச்சு அபியூஸ் பண்ணி கெட்ட வார்த்தை தெரியுது. அந்த ரத்தம் தெரியுது. சொல்லுங்கள். அவங்க அடித்து வெளியே போக சொல்லி ரொம்ப அபியூஸாக கெட்ட வார்த்தையில் பிடிச்சி தரன்னு கையை பிடிச்சி அடிச்சு எடுக்கிறாங்க. முடியை பிடிச்ச அவங்க மாமா என் வீட்டுக்காரர் எல்லோரும் சேர்ந்து வந்து எங்களை அடித்து வெளியே பிடிச்சி தள்ளுறாங்க. எங்கள் தயவுசெய்து என் தம்பியோட ஃபோட்டோவும் வரல. என் தம்பிக்கு எங்கள் மூக்கில் ரத்தம், வாயில் ரத்தம், நெஞ்சில் அப்படியே கிழிச்சு வச்சுட்டாங்க. அவ்வளோ மோசமாக அவனை அடிச்சு ஜிஹெச் அவன் அட்மிட் ஆகிட்டான். எங்கள் அம்மா கை மூக்கி இறங்கிட்டு இல்லை இது கூட ரெமடி கூட பண்ண விடாமல் எங்கள் அம்மா உள்ளே பூட்டி வச்சுருக்காங்க.